5/7/2025 தோழர் ஆம்ஸ்ட்ராங்கோடைய முதல் நினைவு தினம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து வழக்குடைய சார்ஜ் ஷீட் போட்டு அதில் வந்து சில அக்யூஸ்டுகள் வந்து அட்வொகேட்டை வச்சு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ எந்த நடவடிக்கையுமே எடுக்காத காரணத்தினால இந்த சார்ஜ் ஷீட்டில் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணால் முழு குற்றம் வெளியே வராது அப்படிங்கிற காரணத்தினால தோழர் பொற்கொடி வந்து வேகமாக இதை செய்யணும்னு சொல்லி சொன்னாப்புல. அப்போ வந்து அப்போ இருந்த தலைமை வந்து சரியாக பண்ணல, அவங்க வந்து முழுசாக படிக்கலன்னு சொல்லி மனக்கசப்பு ஏற்படும் பொழுது இல்லை நாங்களே பண்ணுறோன்னு சொல்லி தோழர் பொற்கொடி வந்து ஒரு குவாஷ் பெட்டிஷனை நானே ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மே மாதம் தீர்மானம் செய்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவசரமாக வந்து ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த வழக்கு வந்து 20/6/2026 ஆம்ஸ்ட்ராங் தோழருடைய தம்பியின் பெயரால் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த வழக்கு தாக்கல் செய்ததோட முக்கியமான முகாந்திரம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிபிஐ மாற்றத்திற்கு டிஐ பரேட் நடத்தலை, அது மாதிரியான லீகல் பாயிண்ட்ஸ் முன் வச்சு பண்ணாங்க. அந்த சமயத்தில் வந்து சரி அவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க, நம்ம எதுவும் முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அப்போ இருந்து திமுக அரசு இல்லை பொற்கொடி தோழர், அதாவது ஆக்சுவல் விக்டிம் ஆஃப் தி கிரைம், ஒய்ஃப் ஆஃப் தி டிசீஸ் வந்து ஷீ இஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் இன்வெஸ்டிகேஷன், அவங்களே எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படின்னு பொய் பிரச்சாரம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போட்ட பெட்டிஷனுடைய கிரவுண்ட்ஸ் பார்த்து இல்லை இது பத்தாது, நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக காம்ப்ரிஹென்சிவாக நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் கிரவுண்ட்ஸோடு நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி 30/7/2025 நாங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பெட்டிஷன் போடுறோம். அந்த பெட்டிஷன் வந்து கிரிமினல் ஓபி 21665/2025. அந்த வழக்கு இந்த அளவிலும் பெண்டிங்கில் தான் இருக்குது, அது வந்து முடித்து வைக்கப்படவில்லை. அந்த வழக்கு வந்து 4/8/2025 இதுக்கு முன்னர் தோழர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை விசாரித்த அதே மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகனிடம் வந்து முன்பு வந்துச்சு. எங்களுடைய கிரவுண்ட்ஸையும் கேட்டாப்புல, எங்கள் பெட்டிஷனையும் பார்த்தாப்புல. ஆனால் நீதிமன்றம் 2 கேஸையும் ஒன்றா கிளப் பண்ணாமல் கிரிமினல் ஓபி அவங்க ஃபைல் பண்ண கிரிமினல் ஓபியை மட்டும் வந்து 24/9/2025 படி வழக்குடைய குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து அது வந்து சிபிஐக்கு வந்து மாற்றி வச்சுட்டாங்க. சிபிஐக்கு மாத்திர அந்த சமயத்தில் வழக்கோட குற்றப்பத்திரிகையே ரத்தாயிடுச்சுல்ல, அப்போது உள்ளே இருந்த அக்யூஸ்டு எல்லாத்தையுமே வந்து பெயிலில் விடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பெயில் அப்ளிகேஷன் போட்டாப்புல. அந்த டைமில் அஸ்வத்தாமன் அப்படிங்கிற வரையறைக்கப்பட்ட குற்றவாளி வந்து இன்ட்ரீம் பெயில வெளியே போயிட்டார். அப்போது நாங்கள் எங்கள் தரப்பில் நாங்கள் வந்து இன்டர்வியூன் பண்ணோம். கீனோஸ் தோழர் தரப்பில் ஒருத்தர் இன்டர்வியூன் பண்ணாப்புல, அவங்களும் இன்டர்வியூன் பண்ணாப்புல. இந்த சமயத்தில் தமிழ்நாடு அரசு வந்து அந்த பெயில் அப்ளிகேஷனில் வழக்குடைய கோப்பு சிபிஐக்கு போச்சு அப்படின்னா, குற்றப்பத்திரிகை ரத்தாச்சு அப்படின்னா எல்லா அக்யூஸ்டும் வெளியே வந்துடுவாங்க, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் எஸ்எல்பி கிரிமினல் நம்பர் 15897/2025 அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வந்து அதில் லிமிட்டட் ஸ்கோப்பில் வந்து ஸ்டே கொடுத்தாங்க. என்னென்ன லிமிட்டட் ஸ்கோப்பு? அதாவது குற்றப்பத்திரிகை ரத்தானது வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது, ஆனால் டிரான்ஸ்ஃபர் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது செல்லும் அப்படிங்கிறாப்பு. அந்த சூழ்நிலையே அப்போ இருந்த திமுக அரசோட அறிவுறுத்தலின்படி இங்கே வந்து இந்த வழக்கில் பெயிலில் வந்து போலீஸார் சிபிஐ கிட்ட வந்து வழக்கு ஒப்படைக்கணும், ஆனால் ஒப்படைக்கவில்லை. வழக்கு கோப்பை சிபிஐடம் ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லி ஓப்பன் கோர்ட்டில் கண்டெம்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெயிலில் சிபிஐ ஃபைல்ஸை ஒப்படைக்கலை. உடனே வந்து அந்த நிர்பந்தத்தின் பேரில் நாங்கள் என்ன பண்ணுறோம், அடுத்த உச்சநீதிமன்றத்தில் போய் அடுத்த வாய்தாவில் போய் நாங்கள் எங்கள் வழக்கு வந்து அங்கே போய் நாங்கள் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம்.
ரெண்டும் ஒரே ப்ரேயர் தான். நாங்களும் சிபிஐக்கு கேட்குறோம், அவங்களும் சிபிஐக்கு கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் கேட்குறோம். ஆனால் வந்து கிரவுண்ட்ஸ் வந்து அவங்க ரைஸ் பண்ண கிரவுண்டு வேறு, நாங்கள் ரைஸ் பண்ண கிரவுண்டு வேறு. நான் வந்து காம்ப்ரிஹென்சிவாக வந்து நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வாதம் பண்ணோம். அந்த வாதம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்காக வாய்தா ஆகிட்டே இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் ஏப்ரல் 2026 தேர்தலுக்கு பின்பு ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் மே மாதம் இந்த வழக்கு திரும்ப வந்துச்சு. அப்போது தமிழ்நாடு அரசுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமலோ இல்லை தாமாகவோ வந்து ஒரு சீனியர் கவுன்சிலும் போன அரசு வக்கீலும் வந்து வந்தாங்க, அந்த வழக்கை நடத்துனாங்க. அப்போ நீதிபதி கேட்டார், இப்போ தானே ஆட்சி மாறிடுச்சு, நீங்கள் வந்து அப்பீலை வந்து கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை வித்ரா பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதன் பின்னிட்டு தோழர் பொற்கொடி அவர்கள் அவருடைய சொந்த முயற்சியில் எல்லா மினிஸ்டர் மூலமாகவும் எல்லாத்திற்கிட்டையும் வந்து கோரிக்கை வைத்தார்கள். தமிழ்நாடு அரசு அந்த அப்பீலை வந்து நீங்கள் வந்து வித்ரா பண்ணணும். அதே சமயத்தில் என்னாச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து பெயில் கொடுத்துட்டாங்க. உடனே ஹைகோர்ட்டுக்கு வந்து நாங்கள் பெயில் போடுறோம், பொற்கொடி தோழர் சார்பில் வந்து பெயில் கேன்சலேஷன் போடுறோம். அந்த பெயில் கேன்சலேஷன் ஆகிடுது. அந்த பெயில் கேன்சலேஷனுக்கு மேலே பெயில் ரத்து செய்யப்பட்ட குற்றவாளிகள் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. ஆக சிபிஐ டிரான்ஸ்ஃபர் வழக்கு வந்து அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு, நாங்கள் வந்து இங்கே நடத்திட்டு இருக்கிற சிபிஐ டிரான்ஸ்ஃபர் வழக்குக்கான டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன், அப்புறம் கேன்சலேஷன் ஆஃப் பெயிலுக்கு எதிராக குற்றவாளிகள் போட்ட பெட்டிஷன், மூணும் ஒன்றா இணைத்து மேலே வந்து விசாரணையில் இருந்துச்சு. உள்ள சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தோழர் பொற்கொடியுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு போன வாய்தாவில் சிபிஐயோடைய அப்பீலை வந்து நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் அல்லாமல், இந்த வழக்கில் நாங்கள் மிக முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சம்பவம் நடந்து சில மணி நேரத்துக்குள்ளாக அப்போ இருந்த காவல் உயரதிகாரிகள் வழக்கோட மொத்த சங்கதிகளையுமே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்னாப்புல. அது எப்படி, எதன் அடிப்படையில் சொன்னாங்க அப்படிங்கிற கோணத்திலையும், திருவேங்கடம் சம்பந்தமான என்கவுண்டர் பண்ண அதே போலீஸ்காரங்க எப்படி எல்லாத்தையுமே வந்து விசாரித்தாங்க, அது வந்து ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. இந்த 2 பாயிண்ட் அடிப்படையிலையும் காவல்துறைக்குள்ளே ஏதாவது ஊழல் இருந்திருக்கா, இல்லை அவர்களுக்குள்ளே வந்து யாராவது உதவி செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற கோணத்தில் தனிப்பட்ட விசாரணையும் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நாங்கள் இங்கே போடப்பட்ட வழக்கு, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டு சிபிஐ போடப்பட்ட வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றுங்கன்னு போட்ட வழக்கு, இதுக்கு மேலே வந்து காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் இருந்தாலும் அங்கே நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வழக்கு சிபிஐக்கு போன காரணத்தினால எங்களுடைய இடைக்கால மனு அங்கே முடித்து வைக்கப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் ஃபர்தராக எங்களுடைய பெட்டிஷனில் போட்ட எல்லா லாக்யூனாவும், இன்வெஸ்டிகேஷன் லாக்யூனாவும் நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். எங்களுடைய பெட்டிஷனும் அவங்களுடைய பெட்டிஷனும் கோரிக்கை ஒன்று தான். ஆனால் அதில் இருக்கிற கிரவுண்ட்ஸ் வேறு. நாங்கள் கேட்டுக்கிறது காம்ப்ரிஹென்சிவாக கம்ப்ளீட் சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். வெறும் ஒரே ஒரு ப்ரொசீஜர் லேப்ஸை வச்சு மட்டும் கேட்கல. இதுதான் வந்து பொற்கொடி தோழர் தொடர்ந்து அவருடைய சைடில் வைங்கண்ணா. பொற்கொடி தோழர் அவர் வந்து பெயில் ப்ரொசீடிங்கில் ஆகட்டும், இல்லை வந்து டிரான்ஸ்ஃபர் சிபிஐயில் ஆகட்டும், அந்த சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிற சார் நீங்கள் பேசு ப்ளீஸ், நீங்கள் கண்டினியூ அந்த ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் பேசு. பொற்கொடி தோழர் இந்த வழக்கை வந்து, அதாவது தோழர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு சம்பந்தமாக பொற்கொடி தோழர் வந்து விசாரணை சமயத்திலும் சரி,
அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும் சரி, பெயில் கேன்சல் பண்ணுறதுலையும் சரி, கவனமாக ஒன்று தான் வந்து எல்லா அட்வொகேட்ஸுக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று, இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடாது, இருக்கக்கூடிய சாட்சியங்கள் கலைக்கப்படக்கூடாது. அதே மாதிரி மூணாவது வந்து விடுபட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் கேப்ஸ் அதை வந்து முழுசாக வந்து அடைக்கணும். இதில் வந்து எந்த வகையான இது ஒரு அரசியல் படுகொலை என்பது சந்தேகம் கிடையாது. ஆனால் வழக்கை பொறுத்த வரைக்கும் அதை அரசியலாக்காமல் ப்ராப்பராக லீகலாக என்னென்ன ரிலீஃப்ஸ் இருக்கோ, விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆகட்டும், இல்லை வந்து விட்னஸுக்கான அங்கே அந்த சம்பவத்தை இடத்துல கூட மற்ற விட்னஸை விசாரிக்கிறதாகட்டும், அதே மாதிரி மிக முக்கியமாக இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வழக்குடைய டீட்டெயிலுக்குள்ளே போகல, ஏன்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிருக்குது. வழக்குடைய டிரான்சாக்ஷன்ஸ், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸில் பல டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பாதியிலே நின்றுருக்குது. இது எல்லாமே வந்து பேப்பரில் இருக்கக்கூடிய 3000-4000 பக்கத்தை படித்த ஒருவரால் மட்டுமே வந்து எடுத்து முன்வைக்க முடியும். அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து முன்வச்சதன் அடிப்படையில் தான் தாவேக அரசு முகாந்திரம் இருந்த காரணத்தினால தான் இந்த விசாரணை சிபிஐக்கு போகணும். அப்போ தான் வந்து இந்த கொலையோடைய முழு வடிவம் கிடைக்கும். ஏன்னா 3 கேங்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எங்கள் தரப்பில் நாங்கள் சொல்கிறது வந்து 3க்கும் மேற்பட்ட கேங் இருக்கிறாங்க. போன அரசில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கொலைக்கு முன்போ, கொலையின் சமயத்திலோ, கொலைக்கு பிறகோ இதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சிலரை மறைக்கிறார்கள் அப்படிங்கிற முகாந்திரத்தையும் எடுத்து வச்சு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சிபிஐக்கு போனதுனால பொற்கொடி தோழருடைய லீகல் டீம் வந்து ஸ்டாப் ஆக மாட்டோம். இதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருப்போம். ஏன்னா விக்டிம் பார்ட்டிசிபேஷன் இன் திஸ் கேஸ் இஸ் மஸ்ட். இதில் யார் விக்டிம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடிப்படை அறிவு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். விக்டிம் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் தி டிசீஸ்ட். அது முக்கியமாக இதில் முதலாக வந்து வரது யார்? இந்த வழக்குடைய ஐ விட்னஸான தோழர் வீரமணி, இறந்தவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய தோழர் பொற்குடி, இவங்களாம் தான் விக்டிம். இவங்களுடைய கிளைம்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். இப்போ இவங்க வந்து வெறுமனை இந்த விசாரணை சிபிஐக்கு இப்போ போயிடுச்சுன்னு சொல்லி நிறுத்தி கொள்ள மாட்டோம். இதுக்கப்புறம் அந்த விசாரணையும் முழு வடிவம் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அந்த சாட்சியத்தை வந்து முழுசாக சொல்ல வைக்கணும், அந்த பொறுப்பு, இது எல்லாத்துலேயுமே விக்டிம் பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்குங்கிற ஸ்டெப்ஸு தொடர்ந்து எடுத்துகிட்டே வராங்க. அதனால் இந்த வழக்கில் பொற்குடி தோழர் தனிப்பட்ட முறையிலும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தொடர்ந்து அவர்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த உந்துதல்னால தான் அந்த 3000-4000 பக்கத்தை தோழர் பாப்பா மோகன், சின்ன பாப்பா மோகனுடைய லீகல் டீம் வந்து ஸ்ட்ராங்காக படித்து பிரித்து அதில் இருக்கிற லாக்கினாக மொத்தமாக நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். இதுதான் வந்து பொற்கொடி தோழர் இந்த வழக்குக்கு செய்து கொண்டிருப்பது. இதோடு அவங்க முடிக்க மாட்டாங்க, தொடருவாங்க. அது அவங்க தாமதப்படுத்தலாம் இல்லை, கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பெயில் ஆர்டரில் வந்து ஃபஸ்ட்டு பெட்டிஷனர் பேர் வரும், 2வது போலீஸ்காரங்க பேர் வரும், 3வது சிபிஐ பேர் வரும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம், சுப்ரீம் கோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வழக்கு கோப்பை கொடுங்க அப்படின்னா கொடுக்க முடியாது அப்படின்னாப்புல, கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஆர்டர் காப்பிலே இருக்குது. ஏன்னா அதாவது இன்வெஸ்டிகேஷன் முழுசாக இல்லை. என்னென்னா அந்த உதாரணத்துக்கு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனு, அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஒருத்தங்களாக கொண்டு போகிறாப்புல, பல வருஷமாக அப்ஸ்காண்டிங்கில் இருக்கிற ஒரு நபருடைய பேங்க்கில் லட்சக்கணக்கில் பணம் வருது. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்க்கணும்ல, அந்த ட்ரேஸு போய் பார்க்கணும்ல, அதை பார்க்கல. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்குமே இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய இவ்வளோ ஃபண்டு ஒதுக்கின போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால 2 அக்யூஸ்டை செக்யூர் பண்ண முடியல. அப்போது போன தமிழ்நாடு அரசு முக்கியமான குற்றவாளிகளை மறைச்சாங்க. இந்த வழக்கு விசாரணைக்காக சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு சிசிங் ராஜாவை போய் என்கவுண்டர் பண்ணணும்? இந்த வழக்கில் குற்றவாளி கிடையாது, திருவங்கவேங்கடம் இந்த வழக்கோட குற்றவாளி. ஆனால் சிசிங் ராஜா இந்த வழக்கோட குற்றவாளி கிடையாது. அந்த வழக்கோட அந்த என்கவுண்டர் என்னாச்சு? வீரப்பன் வழக்கில் ஐ ஷாட், நான் சுட்டேன்னு சொன்னால் எஃப்ஐஆர் போடணுங்கிற சட்டம். இந்த எஃப்ஐஆர் என்னாச்சு? திருவண்ணம் எஃப்ஐஆர் தெரியாது. அந்த சிசிங் ராஜா எஃப்ஐஆர் என்னாச்சு? தெரியாது. இப்போ இந்த மாதிரியா சம்மந்தமே இல்லாமல் அடுத்த லிங்க்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த லிங்க் எல்லாம் வந்து வெட்டி விட்டாங்க.
அவர்களுடைய அந்த லீகல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரில. பட் ஆனால் ரிலீஃப் வந்து அவங்க போட்ட பெட்டிஷனில் வந்து 6வது மாதம் போடுறாங்க, நாங்கள் 7வது மாதம் போடுறோம். அந்த வழக்கை விசாரித்த அதே ஜட்ஜ் தான் எங்கள் வழக்கையும் விசாரிக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி வந்து ஒரே ப்ரேயரில் வந்து 2 வழக்குகள் வந்துச்சு அப்படின்னா காமன் ஜட்ஜ்மெண்ட் போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து காமன் ஜட்ஜ்மெண்ட் வரல. அதனால தான் வந்து அந்த கேப்னால தான் வந்து பல வகையான சந்தேகங்கள் வருது முன்வைக்கிறாங்க. அதில் 161 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தம்போது பொற்கொடி தோழராகட்டும் இல்லை இன்னும் மற்ற விட்னஸஸ் ஆகட்டும் சில நபர்களை இம்ப்ளிகேட் பண்ணியே சொன்னாங்க. அவர்கள் சம்பந்தமாக விசாரிக்க கூட இல்லை. அதுக்கு இல்லை, நான் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடியில் தான் நான் சொல்ல முடியும். அந்த அதாவது தமிழ்நாடு அரசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு மேலே எஸ்எல்பி மேலே போயிருக்கிறாங்க. அந்த வழக்கில் சிபிஐ வந்து எதிர்வுரை போட சொல்லி செப்டம்பர் மாதம் வழக்கு போட்டிருக்காங்க. நாங்கள் பெயிலை வந்து நாங்கள் சேலஞ்ச் பண்ண முக்கியமான கிரவுண்ட் என்ன அப்படின்னா, இந்த வழக்கில் ஃபாரின்லேருந்து யாரும் வரல, வட இந்தியாவிலேருந்து யாரும் வரல, எல்லாம் பக்கத்து தெரு நம்பாளுங்க. அப்போது கனெக்டட், அதாவது கம்யூனிட்டியில் வெல் கனெக்டட் பர்சன்ஸாக இருக்கிறாங்க. இவர்களை நீங்கள் வெளியே விட்டீங்க அப்படின்னா விட்னஸஸ் எல்லாம் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க, இல்லை வந்து பயந்துருவாங்க அப்படிங்கிறத எங்கள் வாதமாக இருந்துச்சு.